வணக்கம் சார். என்ன திடீர்னு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ஆமாம் சார், கொஞ்சம் கெட்டப் சேஞ்சிங் தான். ஓகே ஓகே. கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படியா? ஆமாம் சார். இப்போது விருச்சிகம் நம்ம நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து தனுசு லக்னம் போனோம். தனுசு லக்னம் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. சரி. ஆமாம், அதில் ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் வந்து ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. அவங்க கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே. அந்த ஒரு சில நேயர்களுடைய சந்தேகத்தை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா. ஆமாம், நெகட்டிவ் அதை பாசிட்டிவ் விட்டுருவோம், நெகட்டிவ் மட்டும் எடுத்து அதில் ஒரு 4-5 நெகட்டிவ் வந்து சொல்லணும். ஏன்னா அதில் சொல்லியிருக்கேன் நான். இருந்தாலும் வந்து இது நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ மூலமாக சொல்லணுங்கிற கட்டாயம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க, ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில வீடியோ அதிலே நான் ஒரு கமெண்ட் படித்து பார்த்தேன். நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ கரெக்டாக அந்த கேரக்டரை சூஸ் பண்ணீங்க, அது எவ்வளோ காலம் ஆச்சுன்னு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை இப்போ ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், பாராட்டி ஒரு அது ஆடியோவே நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், அந்த ஆடியோ கூட நம்ம அதை போட சொல்லலாம். அந்த ஆடியோ போட சொல்லுங்கள். இப்போ வந்து அவர் வந்து சார், யூடியூப்பில் உங்கள் சேனல் வீடியோஸ் பார்த்தேன். இந்த மகாபாரதம் பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அந்த வீடியோஸ் பார்த்தேன். அது 1வது பார்ட்லேருந்து அந்த 73 பார்ட்டும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அது பார்க்க ஆரம்பித்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் கண்டினியூவாக நிறைய டைமு ஒதுக்கி எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டேன். அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது சார் நீங்கள் பேசியிருக்கிறது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த மகாபாரத கேரக்டரும் அவங்க எப்படி, அவங்களோட குணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது, நான் பேசிக்காக ஏற்கனவே அந்த லக்னத்துக்காரங்களோட நான் நினைவுபடுத்தி பார்க்குறேன். அவ்வளவு துல்லியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு. என்னென்னா ஒரு ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் பேசிக்காக கொஞ்சம் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கிற, பேசிக் அஸ்ட்ராலஜி கொஞ்சம் ஆர்வம் இருக்குது எனக்கு ஜோதிடத்தில். அதனால் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. அந்த ஜோதிடத்தின் மேலே இருக்கிற ஆர்வம், ஜோதிடம் படித்தவராக இருக்கிறாரு, ஆரம்ப ஸ்டேஜில் புரியுது அவருக்கு என்னென்னு, அவருக்கு புரியுது. அப்போ ஒரு கேரக்டர்ஸ் அனலைசிங் பண்ணும்போது, இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்துக்காரவங்க இப்படி இருப்பாங்கன்னு ஒரு ஃபண்டமெண்டல், அவரும் என்ன மாதிரியே அவரையும் பொருத்தி பார்த்துருக்காரு, அவர் சுற்றத்தாரையும் அந்த லக்கணத்தை பொருத்தி பார்த்துட்டு தான் அதை அவ்வளோ சந்தோஷமாக அவர் பேசியிருக்காரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இதை நீங்கள் உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள், அதாவது ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் கூட நம்ம இந்த மகாபாரத கேரக்டரை பொருத்தி சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐடென்டி பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விருச்சிக லக்கணம் அல்லது துலாம் லக்கணம் அல்லது இப்படி தான் இருப்பாங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் ஐடென்டி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஜோதிடம் படிக்கிறது அவ்வளோ ஈஸியில் எல்லாராலையும் படிச்சிட முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அனுமானத்தினால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சயின்ஸ். அது அறிவியலெல்லாம் தாண்டி, விஞ்ஞானத்தெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்போ இந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக வந்து கேதர் பண்ணிட முடியாது. அதற்குன்னு யாருக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்குதோ அவங்க தான் அதில் ஈடுபட முடியுமே தவிர எல்லாரும் இதில் ஈடுபட முடியாது. கண்டிப்பாக. நம்ம வானம் இருக்குது, வானத்தில் எல்லாமே இருக்குது. பகலில் நமக்கு கண்ணுக்கு தெரியாது என்ன இருக்குன்னு, ஆனால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இரவில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பகலில் ஒன்று கூட நமக்கு கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. அது மாதிரியாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தவறுன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்தை தவறுன்னு நம்ம சொல்கிறோன்னா அதை பற்றியான அறிவு நமக்கு இருக்கணும், அதை பற்றியான தெளிவு இருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தில் இது தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுவுமே தெரியாமல் குருட்டாம்போக்கில் வந்து நீங்கள் சொல்லும்போது என்னென்னா, நம்ம அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன போய் சொல்கிறது? நீங்கள் கரெக்டு தான். ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், விட்டா பெருமாளுக்கே பெண் பார்ப்பாங்க போட்டிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இப்போ இந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம பதில் எப்படி நம்ம சொல்கிறது? இல்லை, அவருக்கு அது புரியலன்னு தான் அர்த்தம். ஆமாம், அது நல்லா தெரியுது நமக்கு. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். பகலில் தெரியலைங்கிறதுக்காக இரவுல நட்சத்திரங்கள் இல்லைங்கிறதுங்கிறதும் சொல்லிட முடியாது இல்லையா? அது மாதிரியாக இந்த மாதிரியான நபர்கள் வந்து நம்மளை வந்து தூண்டுற நபர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கேன். நான் இந்த மாதிரியான கமெண்ட்டை தான் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். இப்போ நம்ம பாசிட்டிவாக வந்து 90 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ நெகட்டிவாக ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
உண்மையிலே நீங்கள் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு கமெண்ட்டை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா எனக்கு பதில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கமெண்ட் நீங்கள் போடும்போது அதற்கு நான் என்ன மாதிரியான பதில் சொல்கிறதுங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு கேள்வியாகவே இல்லை அது. ஆமாம், அது ஒரு கேள்வி இல்லை, வயிற்றுச்சலில் சொல்கிற மாதிரியான ஃபீலிங்கில் தான் இருக்காது. அப்போ அந்த மாதிரியான நபர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஜோதிடம் புரியலை, ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதெல்லாம் கடந்து போயிடுங்க. அது பெஸ்ட். அது ஏன்னா ஒரு இந்த மாதிரியான கமெண்ட் நீங்கள் போடும்போது என்னென்னா இதற்கு ஒத்து வராமல் இருக்குது. இப்போ ஒருத்தர் பாசிட்டிவாக ஒருத்தர் போட்டிருக்காரு, கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா அதற்கு கீழே நீங்கள் ஒரு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த நெகட்டிவாக போடுற கமெண்ட்டை நான் வரவேற்கிறேன். என்னுடைய தவறு என்னன்னு நீங்கள் சுட்டி காட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் இது நீங்கள் இப்படி சொல்கிறது சரியில்லை, இது தவறாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் அதற்கான விளக்கம் நான் கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லும்போது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் போய்ட்டுது. ஸோ இதுதான். ஓகே, இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு என்னென்னா, மகாபாரத்தில் வந்து ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குது, அவர் கொஞ்சம் மகாபாரதம் படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய கேள்வி நியாயமானதும் கூட. மகாபாரத்தில் ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குது, நீங்கள் ஒரு சில ஆளை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது ஒரு நல்ல கேள்வி தான். ஆமாம், நிறைய கிளைக்கதைகள் மகாபாரத்தில் இருக்குது, ஒரு சில கேரக்டர்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிறது. இன்னும் நீங்கள் அது ஏற்கனவே நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மூணு கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இன்னும் ஒரு 36 கேரக்டர், மெயின் கேரக்டர்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரியான ஒரு பார்வையில் எடுத்துங்க. இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடுங்கிறது மகாபாரதம்னு வச்சுங்க. மாவட்டங்கள்னு இருக்குது. அப்போ அந்த மாவட்டங்களை பிரிக்கும்போது ஒரு 36 மாவட்டம், ஒரு 30 மாவட்டம் இந்த மாதிரின்னு பிரிக்கும்போது அந்த மாவட்டத்துக்கான விஷயங்கள் என்ன, அந்த மாவட்டங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அதற்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லைங்களா, ஒரு கலெக்டர் இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த கலெக்டர் தான் இந்த மகாபாரதத்தில் இருக்க முக்கியமான 12 கேரக்டர்ஸ். தலைமைங்கிறது ஒரு விதம் என்ன அப்படின்னாக்கா இந்த கேரக்டர்ஸுங்க. இதில் உப கேரக்டர்ஸ் இன்னொரு 36 கதாபாத்திரங்கள் இருக்குது. மாவட்ட ஆட்சியர் இருப்பார், அப்புறம் தாசில்தார்னு ஒருத்தர் இருக்கார், இவரோட அவர் முக்கியம், அவரோட முக்கியம் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான கதாபாத்திரங்களை தான் நம்ம எடுத்துகிட்டு மகாபாரதத்தில் பேசுகிறேன். கிளைக்கதைகள் எதற்காக உருவாகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, அந்த மகாபாரதத்தில் ஒரு சில கதைகளினுடைய கதாபாத்திரங்கள் உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்ல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சார் நான் திருச்சி போகிறேன் சார், நீங்கள் சொல்கிறீங்க திருச்சியில் என்ன ஜி உங்களுக்கு வேலை அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு குடும்ப விஷயமாக போகிறேன் ஜி, இல்லை தொழில் விஷயமாக போகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க இல்லையா, இவர் ஏன் குடும்ப விஷயம் போகிறாரு, இவர் ஏன் தொழில் விஷயமாக போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விடை தான் இந்த கிளைக்கதைகள். புரியுங்களா? இந்த கிளைக்கதை எதற்காகன்னா, ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வச்சுன்னா அதுக்கு ஒரு கிளைக்கதை வந்துடும். இன்ன காரணத்துக்காக எதற்காக அவர் இப்படி செஞ்சார் அப்படிங்கிறது வந்துடும். இந்த கிளைக்கதைகள்ங்கிறது மிக மிக நுட்பமான விஷயங்களே உடையது. ஒருத்தரை பற்றியான மிக பர்சனலாக பார்க்குற மாதிரியாக விஷயங்கள் அது. அப்போது இந்த கிளைக்கதைகள் வந்து அதில் ஒரு பார்ட்டாக வந்து போதே தவிர அதுவே முக்கியமான கதாபாத்திரம் இல்லை. இப்போ நம்ம இந்த மகாபாரதத்தில் இருக்கிற 12 கதாபாத்திரம், மெயினான கதாபாத்திரங்கள். மேசலக்கணுங்கிறத நம்ம ஒரு மாவட்டமாக எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஊராட்சிகள், பேரூராட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் அதற்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் 2-3 கேரக்டர் நம்ம அதிலேருந்து எடுக்கிறோம். அதுதான் அந்த நட்சத்திர பகுதியாக ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு 3 நட்சத்திர பகுதி இருக்கும். அந்த 3 நட்சத்திர பகுதியை எடுத்து நம்ம அடுத்து இந்த 12 கேரக்டர் பேசுனதுக்கு பிறகு அது பேசுவோம். அப்போது எதற்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம மெனக்கெட்டு நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாபாரதத்துக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்களும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்களுடைய இயல்புகளும் ரெண்டும் ஒத்து போகக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஜோதிடம் தெரியலனா கூட ஒரு மகாபாரதம் தெரிஞ்சாங்க நீங்கள் உங்களை பற்றியான நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நம்மளுடைய மகாபாரதம் ஜோதிடம் இந்த எபிசோட் பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணுங்கிறதுல ஒரு ஐடியா கொடுக்கலாம், கேள்வியாக கேட்கலாம். ஆமாம்,
ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வியாக இருக்கலாம். ஆமாம், இதில் இன்னும் கூட கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா, சார் எனக்கு ராசிக்கும் பொருந்தது, நீங்கள் லக்கணம். ஆமாம், அதுவும் இருக்குது. ஆனால் நீங்கள் லக்கணத்துக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு அந்த ராசி தான் எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒருத்தர் பாதி ஒத்து வருது பாதி ஒத்து வரலன்னு இருக்காரு. ஒருத்தர் எனக்கு ராசிக்கே ஒத்து வரலன்னு கேட்டிருக்காரு. இது வந்து என்ன, அதுதான் சொல்ல. இப்போ இது வந்து லக்கணத்துக்காக சொல்லக்கூடிய பலன்களை தவிர ராசிக்காக சொல்லக்கூடிய பலன்களை. ஏன்னா ராசி உங்களுக்கு மாற்ற முடியாதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான வேறு லைன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன் ராசி தவறு, உங்கள் ராசி தவறுங்கிறதுக்கு அது ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த ராசிக்கு எனக்கு பொருந்தது சார், அப்படியே பொருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க, ஒன்று அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதியான அவங்களுடைய லக்னாதிபதி யாரோ அவருடன் செவ்வாய் சேர்ந்து நிற்கலாம், அல்லது லக்னாதிபதி அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நிற்கலாம், அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெற்று உச்சத்திலேயோ அல்லது ஆட்சியிலையோ இருந்தால் அவர்களுக்கும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பொருந்தும். இப்போ நம்ம 100 பேர்த்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டு இதில் எவ்வளோ பேர்த்துக்கு பொருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க லக்கணத்துக்கு ஒரு 80 பேர்த்துக்கு பொருந்தும், ராசிக்கு ஒரு 20 பேர்த்துக்கு பொருந்தும். அந்த 20 பேர் யாருங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி உடையவங்க. இந்த செவ்வாய் இன்னும் அவங்களுடைய லக்னத்தில் இருக்கும், அல்லது லக்னாதிபதி அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ இருக்கலாம். இருந்தால் இது போன்ற அவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்கும். இது பதில். வேறு என்ன கொஸ்டின்? இல்லை, இதுதான் சார். இது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் ஓகே, இது 3 வச்சு நீங்கள் பலன் சொல்கிறீங்க. ஏற்கனவே நம்ம போட்ட பதிவுகளை பார்க்கலான்னு நினைக்கிறார். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற லக்கணத்தினுடைய பலன்கள் வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரெக்டு. அதாவது நீங்கள் நான் ரிஷப லக்கணம், ஆமாம், மிதுன லக்கணன்ற ஒரு கேரக்டர் அதை பற்றி கேட்டிருக்காரு. ஆமாம், கரெக்டு. நான் இது வரிசையாக வந்து இப்போ நம்ம போட்டிருக்கு வந்து இப்போ 82 எபிசோடோடு இது முடிஞ்சிருக்கு. மேசத்துலேருந்து தொடங்கி வரேன் நான். மேசம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் இந்த 8 லக்கணங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு வர்ற மாதிரியாக இருக்கும். மேசன் எடுத்துக்கிட்டால் ஒரு 10 எபிசோடு இருக்கும். 1லேருந்து 11லேருந்து 20 வரைக்கும் ரிஷபம் இருக்கலாம், 21லேருந்து 30 வரைக்கும் மிதுனம் இருக்கும், 31லேருந்து 40 வரைக்கும் கடகம் இருக்கும், 40லேருந்து 50 வரைக்கும் சிம்மம் இருக்கும், 50லேருந்து 60 வரைக்கும் கன்னி இருக்கும், 60லேருந்து 70 வரைக்கும் துலாம், 70லேருந்து தான் நம்ம இந்த விருச்சிகத்தை நம்ம ஃபினிஷ் பண்ணி 82 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த உங்களுடைய லக்கணத்தை பற்றி நீங்கள் இந்த மேசத்துலேருந்து விருச்சிகம் வரைக்கும் இருக்கக்கூடிய லக்கணத்தில் நீங்கள் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான எபிசோடுகள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஃபினிஷிங் கொடுக்கல. தனுசு இருக்குது, மகரம் இருக்குது, கும்பம் இருக்குது, மீனம் இருக்குது. இந்த 4 முடிஞ்சால்தான் இந்த 12 லக்கணங்களுக்கான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை வந்து பெருசாக நம்ம வந்து வெளிப்படுத்தாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம செஞ்சுருக்கோம். எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அந்த மேசத்துலேருந்து விருச்சிக லக்கணத்துக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னோக்கி போய் பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னாங்க சார், இப்போ நிறைய நேர்கள் இப்போ இந்த ஒரு 2 வாரத்தில் வரைக்கும் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜோதிடம் சம்பந்தமாக ஆன்லைன் வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா, அது ஆர்வம் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆமாம், இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உங்களுடைய அந்த ஃபார்மெட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேர் கூட ஃபோனில் கூட கேட்டாங்க, சார் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்களா கேட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நேரடியாக வகுப்பு நடத்துங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஆன்லைன் கிளாஸே நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் எப்போது விருப்பமோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ முந்தியெல்லாம் என்னென்னா ஜோதிடங்கிறது நேரடியான வகுப்பில் தான் கலந்துக்குவாங்க. அப்போ ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் போடும்போது அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போது வேணாலும் நீங்கள் விருப்பம் போல் நீங்கள் பார்த்துக்கலாம். நானும் 1 டைம் வந்து அதை பதிவு செஞ்சுட்டேன்னா நீங்கள் எப்போது வேணாலும் திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த காரணங்களுக்காக இப்போ தயாரிப்பில் இருக்குது. அதை ரெடி பண்ணோன்னே பதிவு செய்ய, அது உறுப்பினர்கள் மட்டும், எல்லோரும் பார்க்குற மாதிரி ஆகல. பதிவு செய்த உறுப்பினர்கள் மட்டும் எப்போ வேணாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
அவங்களுக்காக மட்டும் அது பார்க்கலாம். அது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விரைவில் 2025 அது வரும் சார். ஓகே. அப்புறம் இந்த வாஸ்து பற்றி 2-3 கமெண்ட்ஸ் வந்திருக்கு இதில். ஆமாம் ஜி. அது என்னென்னா அவங்க அங்கே இந்த மாதிரி இடத்துல நாங்கள் இருக்கிறோம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம், இந்த ஃப்ளாட் இப்படி இருக்குது, இந்த வீடு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இது நம்ம தொலைபேசி வாயிலாகவே நம்ம தீர்த்த முடியுமா? முடியாது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாசுங்கிறது வந்து நேரடியாக பார்த்தா தான் அதனுடைய சல்லிய குற்றங்கள் சொல்லுவாங்க வாசில். ஏன்னா அந்த ஃப்ளாட் மட்டுமே இல்லையா, சுற்றுப்புறமும் சேர்ந்து தான் வாசு. சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து காற்று எந்த பக்கம் வருது எந்த பக்கம் போகுதுங்கிற ஒன்று இருக்குது. ரெண்டாவது மனை குற்றம்னு ஒன்று இருக்குது. அது கிராஸில் இருக்கக்கூடிய மனையா அல்லது நேராக இருக்கக்கூடிய மனையா, காந்தப்புலன் வச்சு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. கிராஸில் இருக்கா இல்லை நேரில் இருக்கா. நேருக்கு நேராக இருந்துச்சுன்னா அது ஒன்று பெஸ்ட்டு மனை, கிராஸில் இருந்துச்சுன்னா அது பெஸ்ட்டு மனை இல்லை. தூங்குறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதே போன்று அந்த மனையினுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும், அது நேரில் தான் பார்க்க முடியும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு அருகில் யார் இருக்காங்களோ, நல்ல ஒரு வாசனை பண்ணுறதுன்னா அவரை கூட்டி வந்து பார்க்கணும். அவங்க ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வீடோட அமைப்பும் அவங்க சொல்கிறத வச்சு நம்மளால் ஒன்றும் தீர்வு சொல்லி அதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ண முடியாது. அது நிறைய கேள்விகள் இருக்குது. அது நான் நேரில் இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ பிரச்சனை. நம்ம பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் வந்து நேரில் போயிடுவேன். நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் நம்மளால் போக முடியாது. அதனால் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு அருகில் இருக்கிற வாசு நிபுணர் யாரோ அவர் அணுகுனாங்க, அவங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாங்கிறத சொல்லுவாங்க. அப்படி தான் பார்க்கணும் தவிர நீங்கள் வாசல்லாம் நீங்கள் ஃபோனில் கேட்டோ அல்லது இதிலெல்லாம் கேட்டு பயனே இல்லை, உங்களுக்கு பயனில்லை. ஆமாம். இந்த வாஸ்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கொஸ்டின் தான். வாஸ்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், இந்த குறைபாடு இருக்கா, அந்த வீட்டை சரி பண்ணாமலேயே சில பரிகாரங்கள் மூலமாக அதை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சாத்தியமா? அது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியம் இல்லை ஜி. வாஸ்து குற்றம்னா அந்த வாஸ்து குற்றத்தை தான் சரி பண்ணுறது தான் பரிகாரமே தவிர, அதற்கு பதிலாக ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு இப்படி வச்சு எதுக்குமே பரிகாரம் சொல்கிறது இல்லை. இல்லை ஜி, இல்லை இருந்தால் நான் சொல்லுவேன், இருந்தால் நம்ம சொல்லிடலாம். எந்த நூல்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பேச்சே கிடையாது. உண்மையான அஸ்ட்ராலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துலேயும் சரி, எங்கேயுமே நம்மளுடைய ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து இதற்கு இது பரிகாரம்னு சொல்லவே இல்லை. ஏன்னா விதிக்கப்பட்ட விதிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை, தப்பிக்கிறது ஒருத்தர். இப்போ நீங்கள் ஒரு புளியங்காய் போட்டிங்கன்னா புளிய மரம் தான் முளைக்காது, கொய்யா மரமாக ஒரு காலம் வராது. அது மாதிரியாக நீங்கள் அங்கே குற்றம்னா அது குற்றம் தான். அது பரிகாரம் என்னன்னுங்கன்னா அந்த குற்றத்தை சரி செய்வது. உடம்பு சரியில்லை உங்களுக்கு, நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் சரியாகாது. மாத்திரை போட்டால் சரியாகும், மருந்து சாப்பிட்டீங்கன்னா தான் சரியாகும். மருந்து சாப்பிடாமல் சரி பண்ணிடலாம், அதுக்கு பதிலாக இங்கிட்ட ஒரு தாயத்தை கட்டிக்கிறதோ, இங்கிட்ட ஒரு இடுப்பில் ஒரு கயிறை கட்டிக்கிறதோ, இதெல்லாம் சரியாக வராது. அது வந்து நம்பிக்கையின் பேரில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர, நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வாசை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றமோ அந்த குற்றத்தை நீக்கணும், அது சரி பண்ணி தான் ஆகணும். ஆமாம், சரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த குற்றங்கள் இருக்குது அப்படின்னா வீட்டை காலி பண்ணிடணும். உங்களோட சொந்த வீடாகவே இருந்தாலும் சரி தான், வீட்டை காலி பண்ணி வேறு வாடகைக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் சரி பண்ணலன்னா நிச்சயமாக முடியாது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். இப்போ நான் வீடு கட்டியிருக்கேன், எனக்கு ஒத்து வரல, வாடகைக்கு வரவங்களுக்கு அவங்க ஒத்து வரலைன்னா ஒரு வாரத்தில் காலி பண்ணி போடுவாங்க ஜி. இல்லை, அது பாதிக்குமான்னு கேட்குறேன். பாதிக்கும். இப்போ நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன்னா ஆமாம், அதில் வாசி சரியில்லைனா அது என்ன பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்கும். அது வாசு குற்றம்னா நிச்சயமாக அது அவங்க இருக்கிறவங்கள பாதிக்கும். பாதிக்கும். அவங்க கட்டினாமல் சொந்தக்காரெல்லாம் கணக்கு கிடையாது. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ தெற்கு திசையில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, நீங்கள் வாடகைக்கு வர்றீங்க. தெற்கு திசை மேற்கு திசையில் வீடு கட்டினவங்க வாடகைக்கு இருக்கவங்க யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கவே மாட்டாங்க. பல விதமான சிரமங்களுக்கு ஆளாயிடுவாங்க, காலி பண்ணி போடுவாங்க. வேறு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது வாடகை காலம் வந்துடும். ஆனால் வடக்கு திசையில் வாசல் அமைஞ்ச விட கிழக்கு திசையில் வாசல் அமைஞ்ச விட அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணி போக மாட்டாங்க. இந்த வீடு கிடைக்காது உங்களுக்கு. வடக்கு திசை கிழக்கு திசையில் இருக்கிற மாதிரி பேசிக்காக தெற்கு திசையில் உள்ள வீடுகளும் மேற்கு திசையில் வீடுகளும் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பான். ஏன்னா காலி பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க, சிரமம் வந்துடும். வாடகை கூட கட்ட முடியாத அளவுக்கு சிரமத்துக்கு வந்துடும். அட்வான்ஸை கழிச்சிட்டு போகிற நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க தெற்கு மேற்கு. இதுதான் இதை வந்து நீங்கள் என்னென்னா ஒரு முதல்ல இந்த அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த கிழக்கு திசை, எதற்காக வடக்கு திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றோட்டம் அப்படிங்கிறது கிழக்கு வடக்கில் தான் ஃபோர்ட்ஸில் வரும்.
அந்த பூமி தன்னை சுற்றிக்குது இல்லைங்களா, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி ரொட்டேட் ஆகுது. அந்த ரொட்டேட் வந்து என்ன ஒரு மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர் சராசரியாக சுற்றுது. அப்போ அந்த வேகத்தில் சுற்றும் போது அதனுடைய காற்று வந்து முழுக்க உங்களுக்கு கிழக்கு திசை வடக்கு திசை நோக்கி தான் ஃபோர்ஸில் வரும். அந்த ஃபோர்ஸில் வரும்போது உள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் வெளிக்கொண்டு வந்துடும். ஆனால் அதுவே தெற்கில் இருக்கிற வீட்டுக்கோ மேற்கில் இருக்கிற வீடு காற்று உள்ளே வர்றதுக்கான வழியே கிடையாது, அந்த ஃபோர்ஸு கிடையாது. ஜன்னல் இருந்தால் கூட அந்த அளவுக்கு வாசக்காலர்களுக்கு உங்களுக்கு காத்தோட்டம் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோயாளிகளாக மாறிடுவாங்க. கணவர் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வந்தவொன்னே இன்றைக்கி ஒரு பிரச்சனையை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி உட்காந்துருப்பாங்க, வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது. அதற்கு மெயின் ரீசன் இந்த காற்றோட்டம் தான். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல மாசுங்கிறது மிகப்பெரிய சயின்ஸ், அதுவும் ஒரு சயின்ஸ் தான். இதை வந்து நீங்கள் கடவுளோட நீங்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போகலாம், கதை சொல்லிட்டு போகலாம். ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம் காற்று எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியே போகுது, வெளிச்சம் எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியே போகுது, இவ்வளோ தான் சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். இதை புரிஞ்சுக்கலைன்னா, நான் தெற்கில் இருக்கேன், எங்களுக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வாசலுக்கு போகும்போது, சார் எங்கள் பரம்பரையாக நாங்கள் தெற்கில் தான் சார் வாசல் வைக்கிறோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வாசை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு நபர்களை வச்சுருக்காங்க. இப்போ வடக்கு கிழக்கு திசைகள் 2 மெயினானவங்களுக்கு, ராஜாக்களுக்கும் வணிகர்களுக்கும் வச்சுருக்காங்க. இந்த 2 பேர்த்துக்கும் வேலை செய்கிறதுக்கு தான் ஆளு தெற்கில் இருக்கணும் மேற்கில் இருக்கணும். நீங்கள் வளரவே கூடாது. நீங்கள் அடிமை தொழிலையே செய்யணும் அப்படின்னா உங்களெல்லாம் தெற்கில் விட்டுருவாங்க. வேலைக்காரர்களை தெற்கு பகுதியில் வச்சுருக்காங்க. பல 100 ஆண்டுகளாக இதே ஃபார்முலாவில் வச்சுருக்காங்க. அதான் அவங்க சொல்லும்போது எனக்கு சங்கடமாக தான் இருக்கும். என்ன காரணத்துக்காக அப்படி வச்சுருக்காங்கிறது இப்போ இன்றைக்கி எவ்வளோ சூழ்நிலை மாறி போச்சு பாருங்கள். கண்டிப்பாக காரணம் வந்து பரவலாக மாறுது, மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் கிழக்கு திசையில் வைங்க, வடக்கு திசையில் வளர்ச்சி இருக்கும், அடிமை தொழில் மாறும். ஆமாம், நம்ம இந்த இது நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே வளர்ச்சி தானே சார். அது ஒரு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே உங்களுக்கு பல சங்கடங்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி சரியாகும்? அப்போ வாசங்கிறது இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். ஜோதிடமும் ஒரு சயின்ஸு தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க, நாசா வந்து ஒரு பெரிய விண்வெளி சம்மந்தமான பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். அவங்க வந்து ஒரு நடராஜ சிலையை முன்னாடி வைப்பாங்களா? சம்மந்தமெல்லாம் வைப்பாங்களா? அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் அந்த நடராஜ சிலைக்குள்ளே இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுருக்காங்க. புரிஞ்சதுனால அந்த சிலையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த கேள்வி கேட்குறவங்க இந்த மாதிரியான ஒரு அறிவு நுட்பமாக கேட்கணும். என்ன காரணங்களுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா தானே தெரியும். நாசாவோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்களா சார்? என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. பெருசாக நடராஜ சிலையை பெருசாக முன்னாடி வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய தத்துவம் இருக்குது, சாதாரணமானது இல்லை. நடராஜர் சிலை இது அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்குது. சூட்சமுன்னு அப்படி ஒரு சூட்சமும் உள்ளே இருக்குது. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை அதற்குள்ளே மூலத்திலேருந்து தொடங்குற மாதிரி அது. ஆமாம், அது ஒரு போஸே வித்தியாசமான போஸ் தான். வித்தியாசமான போஸ் நிறைய இருக்குது. அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் தெரியும் போது பாருங்கள். ஒரு உடம்பு இருக்குது, உடம்புல இனிப்பு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. கசப்பு சாப்பிட்டா நம்மளுடைய முகமே அஷ்டகோணமாக மாறிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது? இதை விட என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான விதின்னு ஒன்று இருக்குது. அந்த விதி செயல்படும் போது உங்களுக்கு காலத்தினுடைய சுழற்சியில் இந்த கிரக நிலை மாறும்போது நீங்கள் நல்லவராக இருக்கிறவரை கெட்டவராக மாறிடுவீங்க, அல்லது நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் இது வரைக்கும் நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக ஆகிடும். இதை யார் பண்ணுறாங்கன்னா கிரகங்கள் தான் பண்ணுது. அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியில்லை, நண்பர்களே உங்களுக்கு விரோதி ஆவாங்க, மனைவியே துன்பம் தரக்கூடியவங்களாக மாறிடுவாங்க, பிள்ளைகள்னால நீங்கள் பல விதமான அவசைகள் பட வேண்டியிருக்கும், அவமானப்பட வேண்டியிருக்குங்கிறதெல்லாம் அதே பிள்ளைகள் தான், அதே மனைவி தான், அதே தாய் தந்தையர் தான். திடீர்னு ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாரு அப்பா, பாசமாக வளர்த்தவர். திடீர்னு என்ன சொல்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே போய்ட்டுனாக்க இதெல்லாம் ஏன் நடக்குது?
இதுதான் விதிப்பயணம். இதை சொல்கிறது தான் ஜோதிடம், இதை சொல்கிறது தான் வாசு, இதை சொல்கிறது மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை நோக்கி தான் இருக்குது. அப்போது நீங்கள் நான் ஒரு 25 வருடமாக இதில் ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கேன் நான். அப்போ எவ்வளோ விஷயங்களை நான் வந்து அடைஞ்சிருப்பேன். நீங்கள் கேட்குற ஒரு சின்ன கேள்விக்கு நான் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் அவ்வளோ அனுபவத்தை நான் பெற்றிருக்கேன். அப்போ இந்த அனுபவமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் திடீர்னு நான் இதே கேள்வி நான் திருப்பிக்கணும் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றியான எந்த விதமான எனக்கு புரிதல்கள் தெரியாது. ஆமாம், அந்த எந்த அனுபவமும் நீங்கள் பெறாமல் இருக்கீங்க. இப்படித்தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸ் வரதெல்லாம், சில கமெண்ட்ஸுகள் நம்மளால் அது என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. சிரிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அதே மாதிரி பாராட்டி 90 பேர் பாராட்டி நம்மளை பதிவு செய்கிறாங்க. கண்டிப்பாக உண்மையிலே அது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி படுத்துகிற விஷயந்தான். நம்ம செய்கிற வேலைகளுக்கு அந்த பாராட்டுங்கிறது நம்மளை இன்னும் மேற்கொண்டு உத்வேகமாக செயல்படுறதுக்கான ஒரு விஷயமாக அது இருக்குது. நம்மளோட வீடியோ பார்த்து நெகட்டிவாக போடுறவங்களா இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக போடுறாங்க, பார்த்தானே போடுறாங்க. பார்த்து தான் வீடியோவும் பார்த்துட்டு தான் போடுறாங்க, பார்த்து தான் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கருத்துக்களுக்கு, என்னுடைய இது மாதிரியான ஒரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய உத்வேகத்தை இந்த கமெண்ட்டுகள் எனக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று அடுத்து வரக்கூடிய தனுசு லக்கணம் அடுத்து தொடரும்போது அந்த லக்கணத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏன்னா இப்போ நீங்கள் தனுசாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது மனைவி இருக்கலாம், அல்லது தாய் தந்தையர் இருக்கலாம், நண்பர்கள் கூட இருக்கலாம். அவங்க இந்த குணாதிசயத்தில் இருப்பாங்கன்னு நீங்கள் அதில் ஐடென்டி பண்ணலாம். இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிங்க. ஆதரவு தெரிவிக்கிற, கமெண்ட் தெரிவிக்கிற, என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.